உயிர் தினம் தினம் எனக்கு தருகின்றீர். உம் பெயருக்கேற்ற பரிசுத்தமாய் நடத்தி செல்கின்றீர். புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகின்றீர். உம் பெயருக்கேற்ற பரிசுத்தமாய் நடத்தி செல்கின்றீர். என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறைவில்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறைவில்லப்பா. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீர் அண்டை நடத்தி செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். I bring greetings in the name of our Lord and Savior Jesus Christ. கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய கட்டளையானது உபாகம புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் படியும் செய்வாய் அல்லது செய்யும் பொழுது. அன்பானவர்களே, இது அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை, நம்முடைய ஜீவனுக்கு தேவையான சகலத்தையும் கர்த்தர் வைத்துக்கொண்டு அவைகளை நாம் பெறுகிறதற்கான, அதை அனுபவிக்கிறதற்கான, அதை பெற்றுக்கொள்வதற்கான வழியை தான் இங்கே 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்வார். இங்க நீங்க மனம் திரும்பி என்று தமிழ் எழுதப்பட்டிருக்கும். ஆனா ஆங்கிலத்தில் இஃப் யூ ஒபே, நீ கீழ்ப்படிந்து என் கட்டளைகளை, என் கட்டளையின்படி நீ செய்ய, என் சத்தத்திற்கு நீ செவி கொடுப்பாயானால், அதன்படி செய்வாயானால். ஏன்னா அநேக மக்களுக்கு தேவனுடைய வேதத்தை படிக்கிறதே அவங்களுக்கு பெரும்பாடா இருக்கு. பைபிளை திறக்கிறதே நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆலயத்துக்கு வர்றவங்க தான், சர்ச்சில் ஆடி பாடி குதிக்கிறவங்க தான். ஆனா காலையில எழுந்து, ஏன்னா நம்முடைய உணவின் மேல கூட கவனங்குது, டீ மேல காலையில அந்த கவனங்குது, சாப்பாடு மேல கவனங்குது, ஆபீஸ்ல என்னென்ன வேலை செய்யணுன்றது மேல கவனம் இருக்கு. ஆனால் தேவன் கொடுத்த கட்டளை, இந்த கட்டளையின் மேல் இருக்கிற கவனம் தான் பிரியமானவர்களே ஜனங்களுக்கு குறைந்து கொண்டிருக்கிறதினாலே கர்த்தர் நிபந்தனை வைக்கிறார். நீ என் கட்டளையின்படி செய்வாயே ஆனால் நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதை கர்த்தர் சொல்லும் பொழுது நமது ஆசீர்வாதங்கள் அவருடைய கட்டளை கை கொள்வதினால் வரும். ஆகையால் அன்பானவர்களே, அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை, அவருடைய வேதத்தை வாசிக்க கை கொள்ள நம்மை முதலாவது ஒப்பு கொடுப்போம். பிறகு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் தன்னிடத்தில் இருக்கிறவைகளாம் நம்மிடத்தில் விட்டு கொடுப்பார். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, Father God, we thank you for your command. உங்க கட்டளைக்கு நன்றி. Give the grace to your children to keep your word and walk accordingly. உங்க வார்த்தை கேட்டு அதன்படியே செய்ய மக்களுக்கு கிருபையை தாங்க. உங்க கற்பனைகளை விட்டு வழி தப்பி போக விடவே விடாதீங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அப்படி குடும்பம் நல்லா வாழட்டும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகின்றீர். உம் பேருக்கேற்ற பரிசுத்தமாய் நடத்தி செல்கின்றீர்.
God bless you church. Have a blessed day. மறக்காதபடிக்கு மற்றவங்களோடு கூட இதை ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க. கர்த்தர் நீங்க அதை அங்கீகரிச்சீங்க, அந்த வார்த்தையை கேட்டு அங்கீகரித்ததன் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். God bless you. Amen.